அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வேலை வழிகாட்டி சேனல்ல என்ன நோட்டிஃபிகேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு அரசு குழந்தைகள் நலம் மற்றும் சிறப்பு சேவைகள் அப்படின்ற துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வேலை வழிகாட்டி சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போட்ட நோட்டிஃபிகேஷன், நியூஸ் அப்டேட், ஸ்டடி மெட்டீரியல் வீடியோஸ், டெஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே தெரிய வரும். இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு குழந்தைகள் நலம் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை மிஷன் வத்சால்யா குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் புதுக்கோட்டை மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அப்படின்ற ஒரு அலுவலகத்தில் உங்களுக்கு வேக்கன்சி இருக்குது. என்ன பதவி பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், உதவியாளருடன் இணைந்து கணினி இயக்குபவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேக்கன்சி இது. இதுக்கான மாத ஊதியம் 13,240 சொல்லியிருக்காங்க. கல்வி தொகுதி பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும். அரசு அங்கீகாரம் பெற்ற நிறுவனத்தில் கணினி கல்வியில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் பட்டய பயிற்சி பெற்றிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கணினி இயக்கத்தில் 1 வருடம் முன் அனுபவம் பெற்றிருக்கணும். 42 வயது மிகாமல் இருக்க வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மேற்குறிக்கப்பட்ட தகுதியோட விண்ணப்பதாரர்கள் இந்த வெப்சைட் இருக்குது பாருங்கள், இதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா, இதை நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மெட்டில் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மெட் வந்துடும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். https://pudukkottai.nic.in அப்படின்ற இணையதளத்தில் விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செஞ்சுட்டு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவத்தை 20/9/2024 அன்று மாலை 5:30 மணிக்குள்ளே முகவரிக்கு கிடைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விண்ணப்பங்கள் அந்த டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் அதை சென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேரிலோ இல்லை தபால் மூலமாகவும் நீங்கள் இது கொடுக்கலாம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மெட்டோட நீங்கள் என்னென்ன அட்டாச் பண்ணணுன்னா, உங்களோட எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே நீங்கள் அட்டாச் விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி: மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, மாவட்ட முன்னாள் படைவீரர்கள் நல அலுவலக வளாகம் அப்படின்ற இடத்துல நீங்கள் இந்த இதுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அட்ரஸ்க்கு போஸ்ட் பண்ணிடுங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் 29/2024 ஈவினிங் 5:30க்குள்ளே இதுக்கான போஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. இதை நேராகவோ இல்லை தபால் மூலியமாகவோ நீங்கள் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதோட பிடிஎஃப் ஃபார்மெட் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறோம். அப்படி இல்லைனா இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மெட் வந்துடும். அதில் இருக்க ஃபோட்டோ காப்பியை நீங்கள் ஒட்டணும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் அதில் ஃபில் பண்ணி உங்களோட ஜெராக்ஸ் காப்பீஸ், அதாவது எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் காப்பீஸ்லாம் அட்டாச் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான லாஸ்ட் டேட் 29/2024. மறந்துடாமல் இதை அப்ளை பண்ணுங்கள். எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் இதை அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.